வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பிடிக்காதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. பன்னீர்னாலே கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்க சொல்ல, அதுவும் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு அஜினமோட்டோ, எந்த எக்ஸ்ட்ரா எதுவும் ஆயில், இந்த சாஸஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமலே ரொம்ப ப்ளைனாகவும் சிம்பிளாகவும் லஞ்ச் பாக்ஸ்க்காக ரொம்ப ஹெல்த்தியாக தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையில் வாங்கலைங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பால் தயிர்லாம் கொடுப்பாங்க ஒரு அண்ணா, அவங்க வீட்லேயே ரெடி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த பன்னீர் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். அவருக்கு தான் நான் பன்னீர்லாம் வாங்குவேன். அந்த பன்னீர் ஒரு வாட்டி வாங்கினாலே நம்ம 2-3 வாட்டி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பெருசாக கொடுப்பாங்க. அதுலேருந்து நான் இன்றைக்கி பாதி எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், உப்பு மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்னதான் உப்பு மிளகாய் தூள் போட்டாலும் பன்னீரில் ஊறாது. இருந்தாலும் அப்படி வறுத்துட்டு நம்ம ரைஸ் செய்ய சொல்ல நல்லாயிருக்கும். உப்பு மிளகாய் தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸ் வெந்துகிட்டு இருக்குது. இதை நல்லா வடிச்சிட்டு ஆற வைக்கணும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ தான் அரை வேக்காடு வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கோங்க. பன்னீர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா வெறும் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணவே இல்லை. அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப கிறிஸ்பி தேவையில்ல, ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டு இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். சாதமும் வெந்துடுச்சுன்னா அதே ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸு, குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தான் நான் போட போகிறேன். கோஸ்லாம் நான் ஆட் பண்ணலைங்க. கோஸ் வந்து போட்டால் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது இல்லைங்களா? நான் கோஸ் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எந்த மிளகாய் தூள்லாம் நான் ஆட் பண்ண போகிறதே இல்லை. ரொம்ப ப்ளைனாகவும் சிம்பிளாகவும் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் 3 குழிக்கின்ற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்னும் 3 கப் அளவுக்கு நான் அரிசி போட போகிறேன். அதாவது அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கூட நான் போட போகிறேன். போட்டுட்டு நான் செய்யறதுனால கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். அரிசி உடையாமல் வரும். இப்போ நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சம் கிராஸாக கட் பண்ண மிளகா, அதாவது பொடியாக கட் பண்ண மிளகா. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, வெஜிடபிளுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு போட்டுக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம், பச்சை மிளகா வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 1.5 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அதுவும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ எனக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் போட்டுட்டு ஒரு வதக்கிக்கோங்க. குடமிளகா இப்போ ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப வதங்கிடும் குடமிளகா வந்து நம்ம சாப்பிட சொல்ல பல்லில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடிக்க சொல்ல நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸ் வந்து அப்படியே சாப்பிட முடியாது. ரொம்ப கேரட் கூட ஓகே, பீன்ஸ் சாப்பிட முடியாது. அதனால் சும்மா ஒரு 5 நிமிஷம் அதை வதக்கி விடுங்க. அது வதங்கின பிறகு நம்ம குடமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டுடலாம். இப்போ இந்த கேரட், பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. கூடவே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சும்மா ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, சும்மா அப்படி கலந்து விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் தான் ஆட் பண்ண போகிறேன். சூப்பராக வந்திருக்குங்க. அந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு காரம் கொஞ்சம் ஊறி இருக்கும். மேலே உள்ளே ஊறி இருக்காது, மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு ஊறி இருக்கும். இப்போ லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் எந்த சாஸும் போடலை, எந்த ஒரு மசாலாவும் போடலை, எதுவுமே போடாமல் வெறும் மிளகுத்தூள் போடுறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால தாங்க இதை நான் சொல்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. பன்னீர் ரொம்ப 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 நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ஐட்டம். அது நிறைய மெடிசன் நிறைய இருக்குது. அதில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுங்க. பன்னீர் கொஞ்சம் உப்பு காரம் ஊறாததுனால குழந்தைங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அவங்க ப்ளைனாக இருக்கிறதால எடுத்துப்பாங்க. செஞ்சு கொடுங்க. இப்போ நான் எல்லா காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இல்லைங்களா? சாதமும் நம்மளுக்கு நல்லா ஆறி சூப்பராக வந்திருக்கு. பலன்னு உதிரியாக வந்திருக்கு. நான் வந்து ஒரு 3/4 வேக்காட்டில் ஆற வச்சுட்டேன். அதனால் நல்லா பலன்னு வந்திருக்கு. இப்போ அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு நம்ம கடாயில் தட்டுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் உஷாராக கலருங்க, என்ன அரிசி உடஞ்சிரும். ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்தீங்கன்னா சூப்பரான சுட சுட ஹெல்த்தியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், எந்த சாஸும் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் பெப்பர் அண்ட் சில்லி வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க. என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சூப்பராக வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக ஆடி மாதத்துக்காக நான் கருவாட்டு குழம்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.